ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கேழ்வரகு அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வச்சுருந்து 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்த பிறகு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ரவா, 1/2 கப் கேழ்வரகு மாவு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீயில். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்த பிறகு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. கெட்டியான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை சுட சுடவும் சாப்பிட்லாம், ஆற வச்சு அல்வா மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியிலே வச்சுருந்தா 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சுலபமாக செய்யலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.